குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆன 5 நாளில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக் வரதை பார்த்தீங்கன்னா தவிக்குது. ஆனால் 1 டேயில் ஹையஸ்ட் வியூடு டீசரில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. அது எப்படி? ஆக்சுவலாக நான் வேறு எந்த டீசர் பற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணல. தலை டீசரோட வச்சுன்னா கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா விடாமுயற்சி டீசரும் குட் பேட் அக்லி டீசரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போகிறேன். விடாமுயற்சியோட டீசரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு லைஃப் டைமில், அதாவது 3 மாதத்தில். ஆனால் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 1 டே, அதாவது 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் வியூஸ் வந்துச்சுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்போவே 8 லட்சம் லைக் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாளில் 35 மில்லியன் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்திருக்கு. அதாவது 4 நாளில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஒரே நாளில் மட்டும் அவ்வளோ வியூஸ் 32 மில்லியன். ஒரு வேளை ஸ்கேம் இருக்குமோ? சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைக்காக வந்திருக்கணும்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தோடு பார்த்தீங்கன்னா நிற்கிது. லைஃப் கவுண்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒருவேளை மற்ற ஃபேன்ஸு ஏட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நான் லைஃப் கவுண்ட் எடுத்து பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா 8000 பேர் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. மொத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா 59,000 கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்னடா அது, தலை ஃபேன்ஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா? டீசர் நல்லா இருந்தும் 1 மில்லியன் லைக் வரலையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷனை காட்டுது.